இது வரைக்கும் எதுவுமே சரியான முறையில் தடை கிடைக்க சாமி, எது ஒரு விடையே கிடைக்கல. ஒரு லோன் கூட எதிர்பார்த்துட்ருக்கையா, இருக்கிற கடன் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு நான் இதுலேருந்து வெளியே வந்துடும், ஒரு லோன் கட்டு நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல மாதமாக. ஒரு 15 தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் இடம் பெயர்ந்து மேஷத்துக்கு வரும்போது உச்சம் பெறுவார். 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று காணப்படும் போதெல்லாம் வேலை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். அதுவும் 10ஆம் இடத்துல வரத்தால் இன்னும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வந்து கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை இனிமேல் வேலை வாய்ப்புகளோ அரசாங்க தரப்பில் வேலை சார்ந்த விஷயங்களோ எல்லாமே முன்னேற்றம் தரும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவானும் இடம்பெறும் போதெல்லாம் சங்கடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த விஷயங்கள், தந்தையார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தந்தைக்கும் நம்மளுக்கும் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள், தந்தை சொத்துக்கான அமைப்புகளை நம்மளை எதுவும் ஈட்ட முடியலன்னா இந்த மாதம் அதெல்லாம் மாற்றி அமைச்சு அவரே நம்மக்கிட்ட பேசுறதுக்கான காலம் ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு வேலையிலையும் நம்ம தடை இருக்கும், அந்த தடைகள்லாம் விலகணும் அல்லவா. கடகத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ தடை இருந்தாலும் தாங்கி கொள்ளுவார்கள், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஏற்றுக்கின்னு அவங்க வழிநடத்தக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் ஓரளவுக்கு 80%, 100% 80 கோச்சார ரீதியாக உங்களுக்கு நற்பலங்களை வரக்கிறதுக்கான அமைப்பு தான். செல்வங்கள் சேர்கிறதுக்கான அமைப்பு, தொலைதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வெளியாட்கள் மூலியமாக வருமானம் தரத்துக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான அமைப்பு, விலை சாதனங்கள், அதுபோல் மளிகை பொருட்கள், மளிகை சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் அதிகமாக வாங்கிறதுக்கான பாக்கியம் பெறும். வெளியூரில் சொந்தக்காரங்களாம் நம்ம வீட்டுக்கு வந்து போகிறதுக்கான காலம் கூட ஏற்படும் சுவாமி. உற்றார் உறவினர்கள் நம்மக்கிட்ட இனிமேல் அன்னுண்ணியை வஞ்சு வைக்க போகிறாங்க. இது வரைக்கும் தடையாக தூக்கி போட்டாங்க பாருங்கள், அவங்களே நம்மளை கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க, கூப்பிட்டு உட்கார வைக்க போகிறாங்க. முதல் மரியாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெற போகிறாங்க. வாழ்க்கையில் இருந்து வந்த தடை, துயரம், துன்பம் இவையெல்லாம் விலகப் போகுது. இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஏப்ரல் மாத ராசிபலன். 2025 நடைபெறக்கூடிய ஏப்ரல் மாத ராசிபலனை நாம் பார்க்க போகிறோம். கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், அதற்காக இருக்கக்கூடிய நாட்கள் 1/4/2025 முதல் 30/4/2025 நாட்கள் வரை நம்மளுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வருது சுவாமி. இதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம். எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் 1/4/2025 முதல் 30/4/2025 வரைக்கும் என்னென்ன கொடுக்க போகுது. 3ஆம் இடத்துல கேது பகவான், 9ஆம் இடத்துல சனி, சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், 11ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்ருக்கார். நம்ம ராசியில் தான் வக்கரத்தின், அதாவது நீச்சகதி பெற்று வக்கரம் அடையக்கூடிய காலம் வந்துட்டுருக்கார். கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் நல்ல முன்னேற்ற பாதை தருகின்ற காலமாகவும், இந்த அஷ்டமத்து சனியிலிருந்து விடுபடக்கூடிய காலம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடியூஸ் ஆகும். இன்றைக்கே திறக்குன்னா திறந்துடாது சுவாமி. கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமாகிடுச்சுன்னா கடன் சார்ந்த விஷயங்கள் குறைச்சிக்கின்னு நாம தான் வெளியே வரணும். பொறுமையோடு தான் இந்த நேரத்தில் செயல்படக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். பொறுமை, நிதானம், பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்துல கிரகங்கள் கூட்டமைப்பு இருக்கிறதால தந்தையார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க. தந்தையார் உடலோ, தந்தையாருடைய வாக்குவாதம் இது மாதிரிலாம் கொஞ்சம் முற்றி தரக்கூடிய அமைப்பும், தந்தையாருடைய சொத்துக்கள் நம்மக்கிட்ட சேரத்துக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சாமி. இது எப்படி சொல்கிறது, 1 இல்லை 2 அல்ல 4 5 கிரகங்களின் கூட்டமைப்பு. மீனத்தில் சனி, சூரியன், ராகு, சுக்கர், புதன், இந்த 5 கிரகங்களின் கூட்டமைப்பும் ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அப்படியே விடுபட்டு வெளியே செல்லும். அதாவது நிறைய பேர் நாங்கள் ப்ரமோஷன் இல்லை, நிறைய வேலையில் என்னால் முடியல சுவாமி, என்னால் ட்ரான்ஸ்ஃபர் கூட வாங்கிட்டு போயிடலாமான்னு நினைக்கிறேன்னா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்கன்னா தயவு செய்து வாங்கிக்கணும். இந்த மாதம் ட்ரான்ஸ்ஃபரோ, அது வெளியூர் மாற்றம், வெளிநாடு மாற்றம், இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்காக நான் நீண்ட நாளாக காத்துட்ருக்க வேலையை எழுந்துட்டு நிற்கிறையா, எங்கே வேலை நடக்குதுன்னே தெரியல, எல்லாமே தடை. சொந்த பிஸ்னஸில் செஞ்சால் எல்லாமே நட்டமாக மாடிவிடுச்சு. எப்படி தான் இதெல்லாம் இழுத்து மூடிட்டாங்கன்னே தெரியல சுவாமி, என்ன நடந்ததுன்னே தெரியல, லோன் கட்ட முடியல, வண்டி வாகனத்தை வாங்கினா அதில் பழுதாயிட்டு நிறைய பிரச்சனை ஆகிடுச்சு சுவாமி. அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி 1 by 1 அதிலேருந்து விடுபட்டு திருப்பி அந்த தொழிலை திருப்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கட்டட ஒர்க் செஞ்சிருந்தையா அது எல்லாமே நிப்பாட்டிட்டுனா இனிமேல் அதெல்லாம் வேலையெல்லாம் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கட்டடம் சார்ந்த விஷயங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இனிமேல் ஏற்றம் தரக்கூடிய காலமாக அமையப் போகிறது. ஆடு வேட்ஸ் வச்சுட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு கூட்டு முயற்சி அடிப்படையில், இது வரைக்கும் கூட்டு முயற்சி இல்லாமல் சொந்தமாக கூட்டு தொழில் இருந்தால் எல்லோரும் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சதெல்லாம்
இனி கூட்டு முயற்சிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய அமைப்பு திருப்பி பார்ட்னர்ஷிப்லாம் நம்மளுக்கு உருவாக்க போகிறாங்க. இது வரைக்கும் எதுவுமே சரியான முறையில் தடை கிடைக்கு சாமி, எது ஒரு விடையே கிடைக்கல, ஒரு லோன் கூட எதிர்பார்த்துட்ருக்கையா, இருக்கிற கடன் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு நான் இதுலேருந்து வெளியே வந்துடும், ஒரு லோன் கட்டு நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல மாதமாக இருக்கும். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் இடம்பெயர்ந்து மேஷத்துக்கு வரும்போது உச்சம் பெறுவார். 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று காணப்படும் போதெல்லாம் வேலை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். அதுவும் 10ஆம் இடத்துல வரத்தால் இன்னும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வந்து கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை இனிமேல் வேலை வாய்ப்புகளோ அரசாங்க தரப்பில் வேலை சார்ந்த விஷயங்களோ எல்லாமே முன்னேற்றம் தரும். தடையாக இருந்து வந்த வேலைகள் இப்போ கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சிட்ருக்கீங்க, அதில் வருமானம் இருக்கணும், அந்த வேலை வாய்ப்பெல்லாம் தேடி வச்சுட்டோம், அந்த வேலை வாய்ப்பெல்லாம் என்னால் முடியல சுவாமி, அந்த வேலைக்கான சமன்பாடே இல்லாமல் இருக்குது, எல்லாமே அப்படியே இழுத்து போட்டு செஞ்சுட்டு அப்படியே கம்முனே நிற்குது சுவாமி, எதுவுமே சரியான முறையில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இனிமேல் தொடர்கின்ற பாவை எல்லாம் வெற்றி தரும். தொட்டதெல்லாம் வெற்றி தரப்போகுது. பேச்சுவார்த்தையெல்லாம் இனிமேல் அனுகூலம் தரப்போகுது சுவாமி. அரசாங்கமோ அரசியல் தொடர்போ திருமண பந்தமோ குழந்தை பேரோ சித்திக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். திருமண தடைகள் விலகப்போகுது. குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் திருமண தோஷங்கள் நிவர்த்தி அடைஞ்சு திருமண பாக்கியம் உடனுக்குடன் செட் ஆகக்கூடிய காலம். தடையாக நின்று போச்சதையா, ஒரு 6 மாதம் ஆச்சு சாமி, திருமணம்லாம் நடக்கலைன்னா இந்த மாதம் அதுக்கான அமைப்புகள் தேடி வந்துட்டுருக்கையா. வெற்றி பெறும், திருமண பந்தம் குறைவு பேர் எல்லாமே கிடைக்க போகுது. கடகத்துக்கு இது ஏப்ரல் மாதம் நிறைவு பெறுகின்ற மாதமாகவும் கோள்கள் நல்ல இடத்துல இருக்கிறதும் குரு பகவானுக்கு பக்கத்தில் செவ்வாய் பகவானும் அவருக்கு பக்கத்தில் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவானும் இடம்பெறும் போதெல்லாம் சங்கடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த விஷயங்கள், தந்தையார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தந்தைக்கும் நம்மளுக்கும் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள், தந்தை சொத்துக்கான அமைப்புகளை நம்மளை எதுவும் ஈட்ட முடியலன்னா இந்த மாதம் அதெல்லாம் மாற்றி அமைச்சு அவரே நம்மக்கிட்ட பேசுறதுக்கான காலம் ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு வேலையிலையும் நம்ம தடை இருக்கும், அந்த தடைகள்லாம் விலகணும் அல்லவா. கடகத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ தடை இருந்தாலும் தாங்கி கொள்ளுவார்கள், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஏற்றுக்கின்னு அவங்க வழிநடத்தக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் ஓரளவுக்கு 80%, 100% 80 கோச்சார ரீதியாக உங்களுக்கு நற்பலங்களை வரக்கிறதுக்கான அமைப்பு தான். செல்வங்கள் சேர்கிறதுக்கான அமைப்பு, தொலைதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வெளியாட்கள் மூலியமாக வருமானம் தரத்துக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த ஏப்ரல் மாதம் ஒரு 15 தேதி வரைக்கும் தான் சுவாமி உங்களுக்கு அவங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் என்று சொல்லக்கூடிய தொந்தரவான விஷயங்கள், ஹாஸ்பிட்டல் இது மாதிரி போக்குவரத்தாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நிலைமையெல்லாம் மாறி வரப்போது. உங்களுக்கு ஏற்புடைய காலம் என்றே கூட ஒரே வார்த்தை சொல்லப்படும். ஏன்னா கிரகங்கள் பெயர்ந்து கொண்டே இருக்குது. சனி பகவான் பெயர்ந்துட்டார், அதுக்கப்புறம் ராகு பகவான் குரு பகவான் எல்லாரும் பெயரும் பொழுது டாண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவங்களாம் இடம்பெயர்ந்தும் போது உங்களுக்கான வாழ்க்கையில் இது வரைக்கும் தடையாக இருந்தவை எல்லாம் விலகி செல்கிறதுக்கான ஒன் பை ஒன் தடையெல்லாம் விலகி வெளிவர போகிறீங்க. வேலை அமைப்புகள் செட் ஆகும், வேலை அமைப்புகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். அரசாங்கமோ தனியார் துறைக்கான அமைப்போ இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட்டோ வேலை உணவு சம்மந்தப்பட்ட ஹோட்டலோ இதெல்லாம் செய்கிற ஒன்றுமே பண்ண முடியல சுவாமினா இனிமேல் அதெல்லாம் வெற்றி கிடைக்கும், பயப்பட தேவையில்லை. இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை தரும் சாமி. சுய வேலை வாய்ப்பு செஞ்சிட்ருக்கும், நல்ல முன்னேற்றம் என்றே சொல்லலாம். இதுக்கப்புறம் அந்த தடையெல்லாம் கிடையாது சுவாமி, ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய பாதை எடுத்து செல்லக்கூடிய தான் இந்த ஏப்ரல் மாதம். விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான அமைப்பு, விலை சாதனங்கள், அதுபோல் மளிகை பொருட்கள், மளிகை சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் அதிகமாக வாங்கிறதுக்கான பாக்கியம் பெறும். வெளியூரில் சொந்தக்காரங்களாம் நம்ம வீட்டுக்கு வந்து போகிறதுக்கான காலம் கூட ஏற்படும் சுவாமி. உற்றார் உறவினர்கள் நம்மக்கிட்ட இனிமேல் அன்னுண்ணியை வஞ்சு வைக்க போகிறாங்க. இது வரைக்கும் தடையாக தூக்கி போட்டாங்க பாருங்கள், அவங்களே நம்மளை கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க, கூப்பிட்டு உட்கார வைக்க போகிறாங்க. முதல் மரியாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெற போகிறாங்க. வாழ்க்கையில் இருந்து வந்த தடை, துயரம், துன்பம் இவையெல்லாம் விலகப் போகுது. கடகத்துக்கு இனிமேல் நல்ல காலம் பிறக்குது. இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன். கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாமி குறையும். அசமத் சனி இப்போ தான் முடிய போகுது. அவர் இடம்பெயர்னு இன்னும் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. பகவான் படி அளக்கக்கூடிய காலமும் வருது. முன்னேற்ற பாதை, தடையில்லாத பாதை, செல்வங்கள் கிடைக்கக்கூடிய பாதை, வேலை எடுத்துகிட்டு சரியான முறையில் செஞ்சுட்டு ஐயா எதுவும் பணம் கிடைக்கல, இதிலேருந்து வெளியே வரணும்னா கண்டிப்பாக வருவீங்க. நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் போனால் எல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லாமே செட் ஆகும். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சுவாமி. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் தன்னிலவு இல்லாமல் ஒரு துயரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னெடுத்தது. ஒரு இடத்துக்கு போனால் அங்கெல்லாம் எல்லாமே டிஸ்டர்பன்ஸே பண்ணியிருந்தது. வேலைக்கு போகிற டிஸ்டர்பன்ஸு, அங்கே இடத்துல வேலை செஞ்சு கொண்டு இருந்தால் அங்கே பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் போனால் அங்கே டிஸ்டர்பன்ஸு, எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு, அதாவது எப்படி சொன்னால் தடையாக இருக்கக்கூடிய தன்மை. எடுத்த வேலை
நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாமலும், எல்லா வேலை எடுத்தாலும் சரியான ஒரு முடிவு கிடைக்காமல் போகிறதும், கணவன் மனைவி உறவில் இந்த பிரச்சனையான விஷயங்கள் விலகத்துக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்க போது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. செய்வினை கோளாறிலிருந்து விடுபட போகிறீங்க. பில்லி சூனியம் செய்வினை கோளாறிலிருந்து விடுபடுறதுக்கான காலம். அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர் சென்று வர, கடலில் நீராடிட்டு வர, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த துன்பமான விஷயம்லாம் விலகி நல்லது நடக்கும். ஒரேவா சொல்லணும்னா, வெற்றி பாதை செல்லுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போது. ஏப்ரல் மாதம் கடகராசி வெற்றி பாதை, அதாவது துயரங்களை நீக்கக்கூடிய பாதை. துயரமான சம்பவங்கள் எதனா நாம் பார்த்து சலித்து போயிடுச்சு பார்த்தீங்களா, என்னங்க என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, அதுக்குன்னு ஆள்லாம் இருக்காங்க, நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறோமில்ல. அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இனிமேல் நம்மக்கிட்ட தடையான ப்ரோக்ராம் நம்மக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. இன்பங்கள், இன்பம் சார்ந்த விஷயங்கள், துன்பத்தை தருகின்ற விஷயங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் 1 மணி நேரத்துக்கு தள்ளி போட்டுருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கோவப்படாமல், கோபம் சார்ந்த விஷயங்கள் எதையுமே முன்னேற்ற பாதை எடுத்து செல்லாது. கோபத்தில் எடுக்கின்ற முடிவு எந்த காரணத்தை கொண்டும் தள்ளி போட, அதாவது எப்படி சொல்கிறது, தள்ளி தான் போட முடியும். அவங்களுடைய தன்மைக்கு நம்மளை மாற்றிக்க முடியாது. வீடு சார்ந்த விஷயங்களோ, கல்வி சார்ந்த விஷயங்களோ, இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி தரும். பொறுமையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் விலகி நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.